அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, ரமதான் மாதம் முதலாம் பத்தை நிறைவு செய்து அல்லாஹ்விடமிருந்து அவனுடைய கருணையை, நற்கிருபையை பெற்ற சூழ்நிலையிலே இரண்டாம் பத்து, ரமதானுடைய இரண்டாம் 10 நாட்களை நாம் இப்போது அடைந்திருக்கிறோம். இரண்டாம் 10 நாட்களிலே நாம் நிறைவேற்றுகிற அமல்கள், இபாதத்துகள் மூலமாக ஏக இறைவனிடமிருந்து இறை மன்னிப்பை பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அல்லாஹ் நற்கிருபை செய்வானாக. நம் அனைவருக்கும் பாவ மன்னிப்பு வழங்குவானாக. இரண்டாம் 10 நாட்களில் அல்லாஹும் மஃபில்லனா தூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். எங்கள் இறைவா, எங்களுடைய பாவங்கள், தவறுகளை மன்னித்து கொள்வாயாக, அகிலத்தாரை இரட்சிப்பவனே என்கிற துவாவை நாம் தொடர்ந்து ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். இறை மன்னிப்பு கிடைத்து விட்டால் நாம் பெரும் பாக்கியசாலிகள். எல்லா வகையான நேமத்துகளும் ரஹ்மத்துகளும் நமக்கு கிடைத்துவிடும். இறை தூதர்கள் எல்லாம் இறை மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே வேண்டி பெற்றிருக்கிறார்கள். ரப்பனா வலமுனா அன்புசனா வ இல்லம் தகஃபிர்லனா வ தரஹம்னா. எங்கள் பாவத்தை யா அல்லாஹ் நீ மன்னிக்காவிட்டால், எங்களுக்கு கருணை காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோமே என்று ஆதம் ஹவ்வா அலைஹிம் அஸ்ஸலாம் துவா கேட்டார்கள். அதே போன்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவை நேற்று ஹாஃபிஸா அவர்கள் நமக்கு ஓதி காண்பித்தார்கள். என் இறைவா, என் பாவத்தை மன்னித்துக்கொள். நான் விளங்காமல் உன்னிடத்தில் சில கோரிக்கைகளை வைத்து விட்டேன். நீ என் பாவத்தை மன்னித்து கருணை காட்டாவிட்டால் நான் ஜாஹிலில் உள்ளவனாக ஆகிவிடுவேனே என்று தங்களுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தினார்கள். வகுர் ரப்பிஃபிர் வரஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். நபியை பருத்து நாயன் கூறுகிறான், நீங்கள் சொல்லுங்கள், என் இறைவா, என் பாவத்தை மன்னித்து எனக்கு கருணை காட்டு, கருணை காட்டக்கூடியவர்களில் நீ மிக சிறந்தவனாக இருக்கிறாய் என்று. இப்படி குர்ஆன் நெடுகிலே நாம் பார்த்தோம் என்றார். சூரத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உட்பட என்றைக்கும் நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டவாறு இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த இரண்டாம் 10 நாட்களிலே எங்கள் இரட்சகா, நாங்கள் முன் செய்த பின் செய்த, இரகசியமாக பரகசியமாக, வேண்டுமென்று தவறுதலாக மறந்து செய்த எல்லா சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்து இரட்சிப்பாயாக என்று நாம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கேட்போம், அல்லாஹ் கபூல் செய்வானாக. பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, இன்றைய தினம் இறை அச்சம் சம்பந்தப்பட்ட நிறைய வசனங்களை ஹாஃபிஸ் அவர்கள் நமக்கு ஓதி காண்பித்தார்கள். அதனுடைய ஒரு சுருக்கமான வசனத்தை தான் நாம் தலைப்பிலே ஓதி காண்பித்தோம். நிச்சயமாக அல்லாஹ் யார் அல்லாஹுவை பயப்படுகிறார்களோ அவர்களோடு, யார் எஹ்சான் நல் உபகாரிகளாக பேருபகாரிகளாக இருக்கிறார்களோ அவர்களோடு இருப்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகிறான். இறையச்சம் என்பது மிக முக்கியம். அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹுடைய அச்சம் நமக்கு இருக்குமானால் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். நம்முடைய உதவிகளை, நமக்கு தேவையான உதவிகளை செய்ய அவன் போதுமானவனாக இருக்கிறான். அன்பான பெருமக்களே, இதன் அடிப்படையில் தான் ஆபிசா அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். வகாலல்லதீன கஃபரு ருசுலிஹிம். அந்த ஆயத்தில் அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள், லனுக்ரிஜன்னக்கும் மின் அர்தினா அவ் லதஊதன்ன ஃபீ மில்லத்தினா என்று காஃபிர்கள் ரசூல்மார்களை பார்த்து சொல்லுகிறார்கள், உங்களை நாங்கள் ஊரை விட்டும் கிளப்ப போகிறோம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய மார்க்கத்திற்கு திரும்பி வந்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் ஊரை விட்டு துரத்தி விடுவோம் என்று சொன்னபோது அவுஹா, அல்லாஹ் வஹி அறிவித்தான், அதெல்லாம் ஒன்று முடியாது. லாலிமீன்களை நாம் அழித்து விடுவோம். யார் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நாம் ஹலாக்காக்கி விடுவோம், அழித்து விடுவோம் என்று சொன்ன அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறான், யார் உண்மை மூமின்களோ அவர்களையே நாம் குடியமர்த்துவோம். இல்லை நுஸ்கினன்னக்கும் ஃபில் அர்த், குடியமர்த்துவோம் என்று தொடர்ந்து அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த வசனத்தை முடிக்கிற போது தாலிக லிமன் ஹாஃப மகாமி வ ஹாஃப வஈத் என்கிறான்.
யார் என்னுடைய அந்தஸ்தை பயப்படுகிறாரோ, என்னுடைய எச்சரிக்கையை அஞ்சுகிறாரோ, அவருக்குத்தான் இந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். அந்த அல்லாஹ்வுடைய ஹவுஃப் வேணும் என்று அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறான். 14ஆம் அத்தியாயம் 13, 14ஆம் வசனங்களை ஹாஃபிஸ் அவர்கள் ஓதி காண்பித்தார்கள் இன்றைக்கு. மாஷா அல்லாஹ். எனவே அல்லாஹ்வுடைய ஹவுஃப் நமக்கு நிச்சயமாக வேண்டும். அல்லாஹ்வை நாம் பயந்து வாழ்ந்தோம் என்றால் எல்லாம் நம்மை பார்த்து பயப்பட ஆரம்பித்து விடும் என்கிற வாசகத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சிறந்த உதாரணமாக நமக்கு திகழ்கிறார்கள். முஸய்யிருல் மஸ்ஜிதி வல் மெம்பரி வல் மெஹ்ராப் என்று நம்முடைய அருமை சகோதரர் தஸ்பீகளை எடுத்துரைக்கிறார்கள். பாருங்கள், மஸ்ஜிதை அலங்கரித்தவர், மெம்பரை அலங்கரித்தவர், மெஹ்ராபை அலங்கரித்தவர் என்று ஒரு வரலாற்று பின்னணியை அடிப்படையாக வைத்து அந்த வாசகங்கள் வாசிக்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹுவினுடைய அச்சம் அவர்கள் எதிரிகளுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக திகழ்கின்ற அளவுக்கு அவர்கள் ஒரு முத்தகியாக திகழ்ந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், மனித்தகல்லா, யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவர் ஆஷ கபியா, அவர் பலசாலியாக வாழ்வார். மட்டுமல்ல வசாரஃபி பிலாதிஹி ஆமினா, எங்கு சென்றாலும் நிம்மதி பெற்றவராக, அமைதி பெற்றவராக ஆகிவிடுவார். அவருக்கு அச்சம் என்பதே இருக்காது. அல்லாஹ்வுடைய அச்சம்தான் மிக முக்கியம். எங்கு சென்றாலும் அவருக்கு நிம்மதி இருக்கும், அமுன் இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சூறாவை ஓதி காண்பித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த ஊரை ஆமினாவாக, அபயம் பெற்றதாக, பாதுகாப்பு பெற்றதாக ஆக்கு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவை ஹாஃபிஸ் அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைத்துவிடும். அன்பான சகோதரர்களே, நாம் சொத்துக்கள் சேகரித்திருக்கிறோம், வீடு வாசல்களை கட்டியிருக்கிறோம், பொருளாதாரத்தை நாம் சேகரித்தவாறு நாம் இருக்கிறோம். இவை எல்லாவற்றுக்கும் ஒரு பாதுகாப்பு வேண்டுமா வேண்டாமா? நாம் உருவாக்கிய அந்த வீடு வாசல்கள் அது பாதுகாக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? அது பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் அல்லாஹ்வுடைய அச்சம் வேண்டும், இறைவனுடைய பயம் வேண்டும். இறைவனுடைய பயம் இருந்தால் அல்லாஹ்வே நமக்கு உத்தரவு வழங்குகிறான், நான் உங்களோடு இருப்பேன், உங்களுக்கு முழு பாதுகாவலனாக நான் இருப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார்கள் என்றால் அதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய அச்சம் தான். என்றைக்கு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்களோ அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், மாஷா அல்லாஹ், அவர்கள் இஸ்லாத்தில் வந்தது எங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியா, ஒரு ஃபத்ஹாக அமைந்தது. அதே போன்று அவர்கள் ஹிஜ்ரத் செய்தது எங்களுக்கு ஒரு பெரிய நுஸ்ரத்தாக, நல்லுதவியாக அமைந்தது. அதே போன்று பின்னால் அவர்கள் ஒரு அமீராக, ஹலீஃபாவாக ஆனார்களே, அது எங்களுக்கு பெரிய ரஹ்மத்தாக அமைந்தது என்று அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறிவிட்டு சொல்கிறார்கள், நாங்கள் எங்களால் புனித மக்காவிலே, ஹரம் ஷரீஃபிலே, காபத்துல்லாவை சுற்றி நிம்மதியாக தொழ முடியாதவர்களாக இருந்தோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போது இஸ்லாத்தை ஏற்றார்களோ எங்களுக்கு தைரியம் வந்தது, துணிவு வந்தது. நாங்கள் நிம்மதியாக காபத்துல்லாவை சுற்றி தொழ ஆரம்பித்தோம் என்று. காரணம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவி விட்டார்கள். உமரின் மீது மக்கா தலைவர்கள், குறைஷி தலைவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பயம் இருந்தது. என்ன காரணம்? உமருடைய தீரத்தை பற்றி அவர்கள் ஒரு சிறந்த ஒரு ஆளுமையாக, ஜாம்பவனாக அவர்கள் திகழ்ந்த காரணத்தினாலே அவர்களை பற்றி ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருந்தது. அதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்தார்களோ புனித மதீனாவை நோக்கி, எல்லாரும் மறைந்துதான் ஹிஜ்ரத் செய்வார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் செய்யும்போது எப்படி ஹிஜ்ரத் செய்தார்கள் தெரியுமா? ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னாலே ஹரம் ஷரீஃபுக்கு வந்தார்கள். காபத்துல்லாவை 7 முறை வலம் சுற்றினார்கள். காபத்துல்லாவை சுற்றி அந்த ஹரம் ஷரீஃப் வளாகத்திலே குறைஷி தலைவர்கள், எதிரிகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக, ஹல்காவாக அமர்ந்திருந்தார்கள். தவாப் செய்துவிட்டு ஒவ்வொரு கூட்டத்தையும் நோக்கி அப்படியே ரவுண்ட் அடித்தார்கள். அடுத்துவிட்டு கடைசியா சொன்னார்கள், யாராவது ஒருவர் அவருடைய தாய் அவரை இழக்காமல் இருக்க வேண்டுமென்றால், அல்லது இழக்க வேண்டுமா, ஒருவர் அவருடைய தாய் அவரை இழக்க வேண்டுமா, அவருடைய பிள்ளைகள் அனாதையாக்கப்பட வேண்டுமா, அவருடைய மனைவி விதவையாக்கப்பட வேண்டுமா, வாருங்கள் இந்த பள்ளத்தாக்குக்கு வாருங்கள், நாம் சண்டையிடுவோம் என்று சொன்னார்கள். இந்த துணிச்சல் யாருக்கு வரும்? இந்த தைரியம் எப்படி வந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு? அன்பு சகோதரர்களே, நூற்றுக்கணக்கான சஹாபிகள் இஸ்லாத்தை தழுவிருந்தார்கள். ஒவ்வொரு சஹாபிடத்திலையும் ஒவ்வொரு தனி பண்பு இருந்தது, ஒரு சிறந்த பண்பு இருந்தது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இந்த துணிச்சல் எதை அடிப்படையாக வைத்து வந்தது என்று கேட்டால் அவருடைய இரையச்சம் தான் காரணம், தக்வா தான் காரணம்.
தக்வாவுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திகழ்கிறார்கள் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி போதுமானதாக, இந்த ஒரு உரையாடல் போதுமானதாக இருக்கிறது. எப்படிப்பட்ட வார்த்தை இது! சாதாரணமா ஒருவர் சொல்ல முடியுமா? ஒரு தாய் தம்முடைய மகனை இழக்க வேண்டும் என்றால், அதே போன்று அவருடைய பிள்ளைகள் அனாதைகளாக ஆக வேண்டும் என்றால், அவருடைய மனைவி விதவையாக ஆக வேண்டும் என்றால், வாருங்கள் இந்த பள்ளத்தாக்கை நோக்கி வாருங்கள், நாம் என்ன செய்வோம்? சண்டையிடுவோம், யார் வெற்றி பெறுகிறார் என்று பார்ப்போம் என்று அந்த வாசகங்கள் வைர வரிகளால் பதிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைக்கும் நாம் அல்லாஹுடைய பயமுடையவர்களாக இரகசியத்திலையும் பரகசியத்திலையும் குடும்பத்திலே இருக்கிற போதும் இஸ்மி வ பாத்தினா, பகிரங்கமாகவும் பாவம் செய்யாதீர்கள், மறைமுகமாகவும் நீங்கள் பாவம் செய்யாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், வதரு லாகிரல் இஸ்மி வ பாத்தினா. பகிரங்கமாக பாவம் செய்யாமல் இருந்தால் மட்டும் போதாது, இரகசியமாகவும் பாவம் செய்யக்கூடிய, யார் பார்க்கிறா நம்மை யார் பார்க்கிறா என்றும் நாம் பாவம் செய்யக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அச்சத்திற்கு இன்னொரு ஒரு அழகான எடுத்துக்காட்டு, அதை சொல்லி நாம் நம்முடைய உரையை நிறைவு செய்கிறோம். சிரியாவிற்கு சென்று விட்டு புரிந்த மதீனாவுக்கு திரும்புகிறார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வரலாற்று ஏடுகளிலே பதிக்கப்பட்டிருக்கிற ஒரு உண்மை சம்பவம். நண்பர்களோடு சேர்ந்து வருகிற போது நண்பர்களிலிருந்து விலகி இவர்கள் தனியாக வருகிறார்கள். வருகிற வழியிலே ஒரு மூதாட்டியை காண்கிறார்கள். அந்த மூதாட்டியிடத்திலே தன்னை ஒரு கலீஃபாவாக, உமராக தங்களை காண்பித்து கொள்ளாமல் கேட்கிறார்கள், உமர் எப்படி இருக்கிறார் என்று கேட்கிறார்கள். நான் கேள்விப்பட்டேன், அவர் சிரியாவிலிருந்து மதீனாவுக்கு நலமோடு திரும்பி வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். அல்லாஹ் அவருக்கு எந்த நற்கூலியும் தராமல் போகட்டும் என்று சொன்னார்கள். லா ஜஸாஉல்லாஹு ஹைரா என்றார்கள். அந்த மூதாட்டி சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது. தன்னை அவர்கள் காண்பித்துக் கொள்ளவும் இல்லை, கலீஃபாவாக உமராக அடையாளப்படுத்திக் கொள்ளவும் இல்லை. ஏன் நீங்கள் அப்படி சொல்லுகிறீர்கள்? எதற்காக வேண்டி நீங்கள் இப்படி பத்துவா பண்ணுகிறீர்கள்? அந்த அம்மா சொன்னார்கள், அவர் ஆட்சி பொறுப்பேற்றிருந்து இது நாள் வரை எனக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை. நான் ஒரு மூதாட்டியாக இருக்கிறேன், சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு உதவியுமே கிடைக்கவில்லை. எம்மா, நீங்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பது எப்படிமா அந்த கலீஃபாவுக்கு தெரியும் என்று கேட்டார்கள். கிழக்கே மேற்கே எல்லா திசைகளுக்கும் அவர் ஆட்சியாளராக இருக்கிறார். கிழக்கே மேற்கே என்ன நடக்கிறது என்பது எதுவுமே அவருக்கு தெரியாவிட்டால் அவர் என்ன ஆட்சியாளர்? அன்றைய காலகட்டத்திலே அன்பான பெருமக்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு இருந்த துணிச்சல் அந்த காலத்திலே அந்த பெண்மணிகளுக்கு இருந்திருக்கிறது, மக்களுக்கு இருந்திருக்கிறது. தன்னை பார்த்து அவர்கள் பேசிக்கொண்டார்கள், நொந்து கொண்டார்கள். நீ உன்னை பெரிய அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? உன்னை விட பெரிய அறிவாளிகள்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் தங்களுக்கு தாங்களே பேசிக்கொண்ட அந்த வாசகமும் கூட அதிலே பதியப்பட்டிருக்கிறது. அவர்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள். சிந்திவிட்டு சொல்லுகிறார்கள், அம்மா, அந்த உமரை காப்பாற்ற வேண்டுமா? நரகிலிருந்து காப்பாற்ற வேண்டுமா? நீங்க தாம்மா காப்பாற்றணும் என்று சொல்லி ஒரு 25 தீனார்களை கையில வைத்து, உமர் சார்பா நான் இதை தர்றேன், நீங்க அவருக்காக துவா செய்யுங்க, நரகிலிருந்து அவர் விடுதலை பெறதுக்காக துவா செய்யுங்க. நாம எவ்வளவு பெரிய தப்புக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மிடத்துல என்ன அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறது, நம்மிடத்துல எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறது, இதெல்லாம் நாம் ஒரு சுய பரிசீலனை செய்வதற்காக வேண்டி, நம்மை நாம் உரசி பார்த்து கொள்வதற்காக வேண்டி உண்டான ஒரு சம்பவம். உமருக்கா நீங்கள் என்ன வரிந்து கட்டி கொண்டு வருகிறீர்கள்? அந்த மூதாட்டி கேட்கிறார்கள். உமர் சார்பிலே நீங்கள் இந்த பணத்தை தர வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அந்த நேரம் பார்த்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் வந்து விட்டார்கள். அமீருல் மூமினின் அவர்களே, நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த மூதாட்டிடத்திலே என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த அம்மாவுக்கு அப்போதுதான் மிகவும் சங்கடமாகிவிட்டது. அமீருல் மூமின் கலீஃபாவுக்கு முன்னாலேயே கலீஃபாவை நாம் திட்டி விட்டோமா? உடம்பில் அவர்களுக்கு ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது, ஒரு திகில் ஏற்படுகிறது. ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், நீங்கள் எங்களுக்காக துவா செய்தால் போதுமானது. மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை விசாரணை கூண்டிலே ஏற்றி விசாரித்து, நீ இப்படி ஒரு மூதாட்டி உன்னுடைய ஆட்சி காலத்திலே, உன்னுடைய சாம்ராஜ்ய அந்த காலகட்டத்திலே அந்த பெண்மணிக்கு நீ உதவி செய்யாமல் இருந்தாயே, நீ நரகத்துக்கு போ என்று அல்லாஹ் என்னை நரகத்திற்கு அனுப்பிவிடக்கூடாது. எனவே நீங்கள் துவா செய்ய வேண்டும். அந்த அம்மனை ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் துவா செய்தால் மட்டும் போதாது, நீங்கள் அதை எழுதி தர வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த ஒட்டகை தோலை, காய்ந்து போன தோலை எடுத்தார்கள், அதில் எழுதினார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வளவு காலமாக
செய்த ஒரு அநியாயத்திற்காக வேண்டி, அநியாயம் என்று குறிப்பிடுகிறார்கள், அந்த அநியாயத்திற்காக வேண்டி அதற்கு பகரமாக ஒரு 25 தீனார்கள் எனக்கு தந்து விட்டார், நான் அவரை மன்னித்து விட்டேன் என்று நீங்கள் எழுதி தர வேண்டும் என்று சொல்ல, அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே அந்த தோலை எடுத்து எழுத, அந்த அம்மனினுடைய பெயர் பதிக்கப்பட, அதை பெற்றுக்கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு நேரம் வருகிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அதற்கு முன்னாலேயே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் வசியத்து செய்திருந்தார்கள், என்னை நீங்கள் தஃபன் செய்கிற போது, என்னை நீங்கள் நல்லடக்கம் செய்கிற போது என்னுடைய அந்த மையத்தோடு சேர்த்து அந்த கஃன் துணிக்குள்ளே இந்த தோலை நீங்கள் வைக்க வேண்டும். மறுமை நாளிலே இந்த தோல் சாட்சி சொல்ல வேண்டும். என்ன சாட்சி சொல்ல வேண்டும்? இவர் ஆட்சி காலத்திலே, அரசாட்சி காலத்திலே தன்னுடைய பிரஜைகளுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளை நல்ல முறையில் நிறைவேற்றினார் என்று இந்த எழுத்து இருக்கிறதே, எழுத்தோவியம், இது சாட்சி சொல்ல வேண்டும். எனவே நீங்கள் தஃனிட வேண்டும் என்று தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வசியத்தை செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலே அவர்களுடைய அந்த கஃன் துணியோடு சேர்த்து வைக்கப்பட்டதாக வரலாற்று ஏடுகளிலே நாம் பார்க்கிறோம். இதுவல்லவா அல்லாஹ்வுடைய அச்சம், இதுவல்லவா அல்லாஹ்வுடைய அச்சம். இந்த அச்சத்தோடு நாம் இருந்தோம் என்றால், அல்லாஹ்வுடைய பயத்தோடு நாம் தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம், எல்லாவற்றுக்கும் பின்னணியாக அமைய வேண்டியது இறைவனுடைய அச்சம். அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் எந்த ஒன்றுமே. அன்றைக்கு ஒரு மூதறிஞர் பேசினார்கள், நம் மிஸ்பாஹுல் அரபிக் கல்லூரியுடைய மூதறிஞர், இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், முத்தகீனிடமிருந்தான் அல்லாஹ் என்ன செய்வான், எல்லா அமல்களையும் விவாதத்துகளையும் கபூல் செய்வான் என்று. இதைத்தான் இன்றைக்கு ஹாஃபிஸா அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள். மிக அற்புதமான ஒரு வசனம். நிச்சயமாக அல்லாஹ் யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்களோடு, யார் எஹசானில் ஈடுபடுகிறார்களோ அவர்களோடு இருப்பான் என்று சொல்லுகின்ற அந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து ஓதி காண்பிக்கிறார்கள். காபிர்கள் ரசூல்மார்களை பார்த்து சொன்னார்கள், உங்களை ஊரை விட்டு நாங்கள் கிளப்புவோம், அல்லது நீங்கள் எங்கள் மார்க்கத்திற்கு திரும்பி வர வேண்டும், கர்வாபசி வர வேண்டும் என்று சொன்னபோது அல்லாஹ் வஹி அறிவித்தான், உங்களை நான் அழித்து இந்த நன்மக்களை நான் குடியமர்த்துவேன். இன்றைக்கு வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யலாம்? ரசூல்மார்களை பயமுறுத்தலாம், உம்மத்துமார்களை பயமுறுத்தலாம். ஒரு நேரம் வரும், நிலைமை தலைகீழாக மாறும். இன்றைக்கு பலஸ்தீன் நிலைமை அப்படித்தானே ஆகி கொண்டிருக்கிறது. உங்களை என்ன செய்கிறார்கள்? அவர்களை கிளப்ப பார்க்கிறார்கள், சில சூழ்ச்சிகளில் ஈடுபடுகிறார்கள். நீங்கள் பலஸ்தீனிலிருந்து வெளியே செல்லுங்கள், அண்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நாடுகளுக்கு, இஸ்லாமிய நாடுகளுக்கு நீங்கள் தஞ்சம் புகுந்து கொள்ளுங்கள், அகதிகளாக செல்லுங்கள், உங்களுக்கு தேவையான அந்த கட்டிடங்களை பேரரசுகளில் நாங்கள் கட்டி தருகிறோம், உங்களுடைய இருப்பிடங்களை வசிப்பிடங்களை கட்டி தருகிறோம், பள்ளிவாசல் எல்லாம் கட்டி தருகிறோம், அதற்கு பின்னாலே நீங்கள் இங்கே குடியமர்ந்து விடலாம் என்று சொன்னாலும் கூட நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று அப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, உங்களுடைய உதவியெல்லாம் தேவையில்லை என்று அந்த அமெரிக்காவை பார்த்து அவர்கள், அன்பான பெருமக்களே, தங்களுடைய அந்த குரலை எழுப்புகிறார்கள், முழக்கத்தை எழுப்புகிறார்கள் என்றால் சற்று யோசித்து பார்க்கிறோம். இது அல்லாஹ்வுடைய அச்சத்தை அடிப்படையாக வைத்தது. பலஸ்தீன் மக்களுடைய அந்த அச்சத்தை ஒவ்வொன்றுமே நமக்கு நிதர்சனமாக தெரிகிறது, ஒரு கண்காட்சியாக தெரிகிறது. அந்த பலஸ்தீன் மக்கள் அந்த இடிபாடுகளுக்கு மத்தியிலே, அந்த கட்டிட இடிபாடுகளுக்கு மத்தியிலே அழகான முறையில் பாங்கொடுக்கப்படுகின்றது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த திறந்த வழிகளில் ஜமாத்தோடு தொழுகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய வால் என்ற என்ன செய்கிறாள்? பம்பரமாக சுழன்று அந்த பலஸ்தீன் மக்களை உபசரிக்கின்ற கொஞ்சமாவது முகத்திலே கவலை தெரிகிறதா? வேதனை தெரிகிறதா? எப்போதும் போல அவர்கள் நார்மலாக இருக்கிறார்கள். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் உடனே அந்த பிரச்சனை வெளியே தெரிகிறது, நாம் கவலைகளை ஆழ்ந்து விடுகின்றோம், व्यसனத்திலே ஆழ்ந்து விடுகின்றோம். ஆனால் அந்த மக்களிடையே இருக்கக்கூடிய அந்த ஈமான் இருக்கிறதே, இறையச்சம் இருக்கிறதே, அது நிதர்சனமாக தெரிவதை நாம் பார்க்கிறோம். இவர்களோடு நிச்சயமாக அல்லாஹ் இருப்பான். இந்த வசனத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் நிச்சயமாக அவர்களை குடியமர்த்துவான். அவர்களுக்கு தேவையான உதவிகள் இன்ஷா அல்லாஹ் கிடைக்க போகிறது. இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்வோம்? இம்மக்களுக்கு நாங்கள் வீடு வாசல்களை கட்டி கொடுப்போம் என்று இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்றிணையக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். இதெல்லாம் இந்த வசனத்தின் வெளிப்பாடு. அன்பான பெருமக்களே, சகோதரர்களே, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இறங்கிய அந்த வசனங்கள் அந்த காலத்தோடு அது காலாவதியாக ஆகிவிட்டது என்று ஒருபோதும் நாம் நினைக்கவே கூடாது. காலாகாலமும் அந்த வசனங்களுக்கு ஒரு ஹயாத் இருக்கிறது,
ஒரு உயிரோட்டம் இருக்கிறது, அது நடந்து கொண்டே இருக்கும் என்பதற்கெல்லாம் அன்பான பெருமக்களே இது ஒரு சிறந்த அத்தாட்சி என்பதை நாம் தெரிந்து இறையச்சத்திலே அல்லாஹுடைய பயத்திலே நாம் எந்த அளவுக்கு அந்த அச்சத்தை அதிகரித்து கொள்ள வேண்டுமோ, அந்த அச்சத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டுமோ உண்டாக்கி கொண்டு நாம் இறுதி மூச்சு வரை முத்தக்கீன்களாக வாழ்வதற்கு, இறையச்சம் உள்ளவர்களாக வாழ்வதற்கு இந்த நல்ல நேரத்திலே முடிவெடுத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லோர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.